அஞ்சு கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தவங்களும் நிவேதான்னு ஒருத்தவங்களும் கைதாயிருக்காங்க. அவங்க 2 பேருமே துணை நடிகைகள். அவங்க 2 பேரும் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க. அதாவது போதை பழக்கம் அவங்களும் வந்து போதை பழக்கத்துக்கு உள்ளவங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற ஒரு 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 காஸ்ட்லியான ட்ரக்கு ட்ரக்கு அதை வந்து அவங்க வந்து விநியோகமும் பண்ணியிருக்காங்க, அதாவது விற்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இந்த தடவை ஒரு 9 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த 2 பேரோட சேர்த்து. ஸோ இது இந்த கோடம்பாக்கத்தில் அவங்க வந்து துணை நடிகையாக இருக்காங்க. அவங்க ஏதோ வெள்ளிமலைன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த வெள்ளிமலைன்னு ஒரு படம் இருக்கானே நமக்கு தெரில. யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா கூட வெள்ளிமலைன்னு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம் தான் இருக்குதுன்னு வருதே தவிர வெள்ளிமலைன்னு படம் எதுவும் வரல. ஸோ ஏதாவது நடிச்சிருப்பாங்க, சின்ன சின்ன வேடங்களில் நடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா பிரபல நடிகர்கள்லாம் கைதானாங்க. ஸோ அந்த நேரத்திலே வேறு பல பிரபல நடிகர்களுடைய பேர் அடிபட்டுச்சு, ஒரு மியூசிக் டைரக்டரோட பேர் அடிபட்டுச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் அந்த அந்த நேரத்தில் அது அப்படியே வந்து அடங்கிடுச்சு. பெருசாக பேசினாங்க, சர்ச்சையாச்சு. இந்த மாதிரி வந்து சினிமா பிரபலங்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க, அதே நேரத்தில் விற்பனையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்லாம் கொஞ்சம் செய்தி வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் வட்டாரத்தில் அந்த வடபழனி, கோடம்பாக்கம் இந்த ஏரியாவில் தானே சினிமா மக்கள் நிறையா இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு துணை நீதிகை 2 துணை நீதிகள் கைதாக இருக்கிறதும், அவங்க வந்து போதை பழங்க அடிக்கிறதும் இல்லாமல் விற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு.